வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்கண்ணு பகுதியில் சுரேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பலர் பணிபுரிவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அங்கு திருத்தணி அடுத்த சாமந்திபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 5 பேர் கொத்தடிமைகளாக பணிபுரிவது தெரிந்தது. அனைவரையும் மீட்ட அதிகாரிகள் அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். புகாரின் பேரில் செங்கல் சூளை அதிபர் சுரேஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து சிப்காட் போலீசார் விசாரிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு பகுதியில் உள்ள பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மர்ம நபர்கள் இறைச்சி கழிவுகளை இரவில் கொட்டுகின்றனர். இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி தொற்றுநோய் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கழிவுகளை அகற்றி நடவடிக்கை மேற்கொள்ள நகராட்சிக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு மாரி யோகா மையத்தைச் சேர்ந்த 55 மாணவர்கள் உலக சாதனை முயற்சி மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சி காரைக்கால் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. அதில் மாணவர்கள் 2 நிமிடத்தில் 10 ஆசனங்கள் செய்து அசத்தினர். நோவா உலக சாதனை அமைப்பின் மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி ஏற்றுக் கொள்ளப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் சாதனையாளர்களை பாராட்டினர். அகில இந்திய இந்து மகாசபை கலந்தாய்வு கூட்டம் திண்டுக்கல்லில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் ஸ்ரீஜி கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார். இந்து கோவில்களில் குழந்தைகள், பிள்ளைத்தாச்சிங்க, பெண்கள் எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க. அங்கே சரியான ஃபேன் வசதி இல்லை. அவங்க கியூவில் நிப்பாட்டுறாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கிறாங்க. ஆனால் அங்கே எந்த விதமான குடி தண்ணீரோ அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிற வசதிகளோ இல்லை ஃபேனோ இல்லை எந்த விதமான கழிப்பறையோ எதுவுமே கிடையாது. ஆனால் கோவிலில் பக்தர்கள் லட்சக்கணக்கான ரூபாவை டொனேஷன் பண்ணுறாங்க. கோயில் சொத்துக்கள் இருந்து நிறைய வாடகைகள் வருது. ஊர்பெற்ற பணம் சேருது. ஆனால் இந்த அரசாங்கம் எதுவுமே இந்த கோயிலுக்காக செலவழிக்கிறது இல்லை. ஆனால் அந்த பணங்கள் எல்லாமே மாற்று மதத்துக்கு தான் போய் சேருது, மற்றவங்களுக்காக சேருது. எல்லா மதத்திலும் உணர்வு உள்ளவங்க அந்த மதத்துக்கு கூட பற்றுள்ளவங்க தான் அதிகாரியாக வைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த மதத்துக்கு சம்பந்தம் இல்லாத அதிகாரிகள் அந்த கோயில் நிர்வாகத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. இது இந்து மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தில் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கிட்ட இந்த மக்கள் இப்போ 40க்கு 40 தொகுதி ஓட்டு அவங்களுக்கு வெற்றி பெறதுக்கான ஓட்டு இந்துக்கள் தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு 80% இந்துக்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக திருப்பியும் இவங்க மாறுவாங்க. ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்வாங்க. இல்லை கோயில்களை மீண்டும் பராமரிப்போம். நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி இல்லை, நாங்கள் ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டும்தான் எதிரி, இந்துக்கள் எல்லாம் நாங்கள்லாம் ஒன்று தான் சொன்னதை நம்பி தான் மீண்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க அப்படி செயல்படலை. அவங்க மீண்டும் 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 அவங்க ஒரு மாற்று மதத்துக்கு ஒரு ஆதரவாக இந்து மதத்துக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஆகையால் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தான் வலிக்குதே தவிர அவங்களுக்கு அந்த மாதிரி அங்கே ஏதாவது தவறுகள் நடக்கிறதுல அவங்களுக்கு கொண்டாட்டமே தவிர அவங்க எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. அதை திருப்பி மீட்டெடுத்து இந்த தமிழகத்தை ஒரு ஆன்மீக பூமியாக மாற்றுறதுக்கு அகில இந்திய இந்து மகாசபா தொண்டர்கள் தமிழகம் முழுக்க பணியாற்றுறதுக்கு தயாராக இருக்கும். இங்கே இந்துக்கள் எல்லாம் நாங்களும் இந்துக்கள் தான் சொன்னதுனால இங்கே இருக்கக்கூடியவங்க ஏதோ இந்துக்களுக்கு ஏதாவது செய்வாங்கன்ற நம்பிக்கையில் தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் வரக்கூடிய எலெக்ஷனில் 26 நிச்சயம் இது மிகப்பெரிய படு தோல்வி இவங்க அடைவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது அண்ணாமலைஜி சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்லலை. நாங்கள் பொதுமக்களாகவும் இந்துக்களாகவும் சொல்கிறோம்.
கோவை விமான நிலையத்திற்கு கடந்த வாரம் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதிகாரிகள் சோதனைக்கு பின் அது வெறும் மிரட்டல் என கண்டறிந்தனர். இந்நிலையில் மீண்டும் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய், மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் விமான பயணிகளின் உடைமைகள் மற்றும் விமான நிலையம் முழுவதும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இமெயிலில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் பெயரில் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அநீதி அதிகரித்துள்ளதாகவும், இறைவன் உங்களை தண்டிப்பார், காற்று, மேகம், வானம் போன்ற வாசகங்கள் உள்ளதாகவும் அது பற்றி ஆய்வு செய்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழக எல்லையை ஒட்டிய கேரளா, வயநாடு, தேனிச்சிரா பகுதியில் புலிகள் அடிக்கடி வந்து மாட்டுக் கொட்டகையில் கட்டியுள்ள மாடுகளை இழுத்துச் சென்றன. புலியை கூண்டு வைத்து பிடிக்க இரு மாநில எல்லைப் பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். காலை மாட்டுக் கொட்டகைக்கு வந்த புலி மாடுகள் இல்லாததால் திரும்பிச் சென்றபோது வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது. திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் இறந்ததை கண்டித்து அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எல்லாருமே விடுதலை செஞ்சுட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில சட்டசபையில் நம்முடைய மாண்புமிகு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சொல்லியது போல எழுந்ததுமே இந்த இது அன்னைக்கு 52 பேர் இறந்திருக்காங்க, இதை பற்றி பேசணும் எடப்பாடி சொல்றார். உடனே சட்ட விதிப்படி யாரும் கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகுதான் பேசணும்னு சொல்லி துரைமுருகன் சொல்றாரு, சபாநாயகர் சொல்றாரு. இப்ப அவர் சொன்னார் நம்ம நடத்துறையா, இதுல யாராவது ஒருத்தர் முக்கியமான ஆள் இறந்துட்டா அதற்காக மத்தெல்லாம் ஒத்தி வச்சுட்டு பேசலாம். 52 பேர் அன்னைக்கு இறந்திருக்காங்க, அதை பத்தி பேசினா கேள்வி நேரம் முக்கியம். எல்லாரும் உட்காருங்க உங்களை வெளியேற்றுன்னு சொல்லி குண்டு கத்தா தூக்கி எங்களை எல்லாம் வெளியேற்றுறாங்க. இது சிபிஐ அந்த விசாரணை வருகின்ற வரை அதிமுக கழகம் ஓய்வதில்லை, உறங்குவதில்லை. உண்மையான குற்றவாளி யார்? அந்த ஊருக்கு மேல கல்வராயன் மலை, நம்ம சிறுமலை மாதிரி அங்க இருக்கு. நான் வனத்துறை அமைச்சராக இருக்கும் போது அந்த மலைக்கு போனேன். எங்க பார்த்தாலும் அடுப்பு எரியுது. என்னடான்னு கேட்டா சாராயம் காய்ச்சினாங்க. என்னப்பா உங்க ஊர் எம்எல்ஏ உதயசூரியன் இருக்காரு, இதெல்லாம் பாத்துக்க மாட்டாருன்னா அவர் தயவு இல்லாம நாங்க நடத்துவோமா? அவர் தான் எங்களுக்கு கடவுள், எல்லாம் காப்பாத்துறாரு. அதைத்தான் இப்பொழுது சட்டமன்றத்திலே ஒவ்வொரு இடத்துல சொல்றாங்க, வழக்கு போடுவோம்ன்றாங்க. போட்டுக்க. ஆனால் இன்றைக்கு நேற்றுக்கு நீ டிவியை பார்க்கும் போது 15,000 லிட்டர் கள்ளச்சாராயத்தை கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சியில் அழித்ததாக டிவியில ஊத்துறாங்க கீழே. ஐயா பாத்தீங்களா? மதுரை மாவட்டம் ரோட்டரி கிளப் சார்பில் அரசு பள்ளி மாணவர்கள் சட்டசபை நிகழ்வுகளை காண அழைத்து வரப்பட்டனர். இதற்காக மதுரை மாநகராட்சி பள்ளிகளைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களின் பெயரை குலுக்கல் முறையில் தேர்வு செய்து அதில் ஒரு அரசு பள்ளிக்கு ஒரு மாணவர் என்ற அடிப்படையில் 9 மாநகராட்சி பள்ளி மாணவர்கள், ஒரு அரசு பள்ளி மாணவர் என 10 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களை விமானத்தில் அழைத்து வந்தனர். விமான நிலையத்திலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு மெட்ரோ ரயில் மூலமாக சட்டசபைக்கு சென்றனர். சட்டசபை நிகழ்ச்சிகள் முடிந்த பின்பு முதல்வரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் சந்தித்துவிட்டு மெரினா கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். பின்னர் பஸ் மூலம் மதுரை திரும்புகின்றனர்.
வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம்னா சட்டசபைக்கு போய் வந்து சட்டசபை எப்படி வந்து இயங்குது, அங்கே வந்து மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே எப்படி பேசுகிறாங்க, வாதங்கள் எப்படி இருக்குது, பில் எப்படி பாஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மியூசியம் சுற்றி பார்த்துட்டு பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வந்திருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்திருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மதுரையில் வந்து விமானத்தில் போகணுன்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். ஸோ அந்த கனவை வந்து நம்ம மாநகராட்சி பள்ளி மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்கள்லேருந்து நம்ம இங்கேருந்து தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை மிட் டவுனில் இருந்து இந்த ப்ராசஸை வந்து நாங்கள் செயல்படுத்தினோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து குலுக்கல் முறையில் எல்லாரோட நேம் லிஸ்ட்டையும் வாங்கி ஒரு குலுக்கல் முறையில் ஒரு 10 பேரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து வர வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எப்படி போகணும் வரணும், ஃப்ளைட்டில் வந்து எப்படி வரணுன்றதை சொல்லி அவங்களுக்கு ஒரு மீட்டிங் பண்ணி போட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக அவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் ரோட்டரி மிட் டவுன்லேருந்து 10 பேரை நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம். நாளைக்கு இந்த மாணவர்கள் ஒவ்வொரு பேரும் 100 பேர்த்த அரசு பள்ளி மாணவர்லேருந்து கூப்பிட்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்கோம். ஸோ இதுக்கு ஒத்துழைச்ச அனைவருக்கும் எங்களோட மிகுந்த நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, அவங்களோட நேம் லிஸ்ட்டு எல்லாரோட நேம் லிஸ்ட்டும் வந்து 38 பள்ளியில் இருக்க நேம் லிஸ்ட் எல்லாமே வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு அதில் இருந்து எங்கள் கிளப்பு மூலியமாக நாங்கள் வந்து ஒரு 1 to 100 அந்த ஸ்லாட்டில் வந்து கிளாரிட்டினா ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு மாணவர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த ஒரு ஸ்கூலை மொத்தமாக 7th to 9th வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு வாங்கி அதை மொத்தமாக பேர் போட்டு அதுலேருந்து ஒருத்தர் எடுத்து வந்தோம். முதல் மாணவர் வர முடியாத இயல்பு இருந்தால் நாங்களே 2வது மாணவர் எடுத்து வச்சுருந்தோம். எந்த ப்ரியாரிட்டிக்குள்ளேயும் கொடுக்கல. அந்த 2வது மாணவர் அடுத்த ஆப்ஷனாக வச்சுக்கிட்டோம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அரசின் மெத்தன போக்கை கண்டித்து அதிமுக சார்பில் மதுரை பேச்சியம்மன் படித்துறையில் கருப்பு சட்டை அணிந்து முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, உதயகுமார், எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் கள்ளச்சாராயம் அருந்தி பலர் பலியான சம்பவத்துக்கு பொறுப்பேற்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இன்னைக்கு முதலமைச்சர் மறுக்கிறார். அவருடைய ஊதுகுழலாக இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் சட்டத்துக்கு புறம்பாக சட்டமன்றத்தில் இன்னைக்கு நம்ம வழக்கு தொடுக்கிறோம். நீதியரசருக்கு வழக்கு அங்கே இருக்கிறது. அதற்கு முன்பாக இவர் முன்வந்து ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் என்ன நியாயம்? ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அதிகாரியும் இல்லை, மக்களை ஆள தகுதி இல்லை, நிர்வாக திறன் அற்றவிட்டது, எல்லா நிர்வாகமும் சமைத்து விட்டது. மதுரையில பாருங்க, எங்க பார்த்தாலும் சாக்கடை, எங்க பார்த்தாலும் சாலையில் குண்டு குடியுமாறு நிதி இல்லை. போடப்பட்ட சாலை அத்தனையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட சாலை. இதுதான் நடந்தது. எனவே இவர்கள் வந்து என்ன சாதனை செய்திருக்கிறார்கள்? எந்த சாதனையும் செய்யவில்லை, எதையும் கிழிக்கவில்லை இந்த அரசாங்கம். இன்னைக்கு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3 ஆண்டுகளாக மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் தான் அதிகம். இந்த ஆட்சியாளர்களா இன்னைக்கு கடன்தான் தொல்லை, மாணவர்கள் படிக்க முடியவில்லை. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு இதுவரைக்கும் நோட்டு புத்தகம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, மற்ற பொருட்கள் கொடுக்கப்படவில்லை. நாள்தோறும் போடப்படுகிற யூனிஃபார்ம் கொடுக்கல, எதையும் செய்கிற இந்த அரசாங்கம். நாம் கொண்டு வந்த மடிக்கணினியை முறையாக இவர்கள் செயல்படுத்தவில்லை. எனவே அதை நிறுத்திவிட்டார்கள். எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என்றால் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிறார் அந்த மக்கள். இன்றைக்கு அங்கே மருந்து கூட இல்லை. பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் ஆதாரத்தோடு சொல்லுகிறார். அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இரவாக மகாராஷ்டிரா மாநிலத்திலே கொள்முதல் செய்து கணக்கு காட்டினார். நாங்கள் கணக்கு காட்டுவதற்காக புரட்சி தலைவர் எடப்பாடியார் கேட்கவில்லை, மக்களின் உயிரை காப்பதற்காகத்தான் கணக்கு கேட்டார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இதுதான் அதுதான் பட்டுக்கோட்டைக்கு வழிகேட்ட கொட்டப்பாக்கு என்ன விலைன்னு கேட்ட மாதிரி இந்த உயிர் காக்கிற மருந்து, விஷத்தை உரிக்கிற மருந்து
தகுதி இருக்கா அப்படின்னு பொதுச்செயலாளர் கேட்கிறார். அதுக்கு இந்த தேதி வரைக்கும் பதில் இல்லை. ஆகவே கற்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் நீங்கள் கொடுக்கிற அந்த நிவாரணம் மக்களை வாழ வைக்காது, அவரை பாதுகாக்காது. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிழங்க வீதியிலே இறங்கி போராடுகிறோம் என்று சொன்னார். இனி ஒரு சம்பவம் இதுபோல் இந்த தமிழ்நாட்டிலே எப்போதும் வரலாற்றிலே நடைபெற கூடாது என்கிற மக்கள் தங்களுடைய அக்கறையோடு தான். அதே கிராமத்தில் சொல்லுவாங்க, இவ்வளவு நேரம் நாங்க கத்துனாலும் கிராமத்தில் சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஏற்கனவே மழைக்காலத்தில் ஒரு சூடு, அப்பையும் உங்களுக்கு புத்தி வரல. ஆகவே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்ற அந்த பழமொழியின் போல ஸ்டாலின் அநேகமாக இந்த ஆர்ப்பாட்டம் முடிவதற்குள்ளாக ராஜினாமா செய்து வீட்டுக்கு போக வேண்டும், புரட்சி தமிழக எடப்பாடியார் மக்கள் பேராதரோடு கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்க சாத்தாங்குளத்துல நீங்க மரட்சிய நாங்க கேட்டேன். 2 காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை தவறு செய்ய சந்தேகத்தின் அடிப்படையில் அன்றைக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில அரசு மறைத்த போது இன்றைக்கு மறுத்ததாக கருதி சிபிஐ கேட்டார். இன்னைக்கு 60 தூரம் தாண்ட போது 100 எண்ணிக்கை எட்ட போகிறது. அதுவும் தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா அத்தனை மாநிலங்களில் வந்து மெத்தனால் கடத்தி கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அறிஞர் எடப்பாடியார் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார். ஆக எங்களை பொறுத்தவரைக்கும் சிபிஐ கொண்டாடுறது என்ன தவறு? எடப்பாடி சொல்றாங்க தனிமொழிகளுக்காக நீங்க சிபிஐ கேட்டீங்க. இங்க வரும்போது பார்த்தேன், தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை ஸ்டேஜ் போட விட மாட்டேங்கிறாங்க, காவல்துறை நடக்க விட மாட்டேங்கிறாங்க, கூட்டம் சேரக்கூடாதுன்றாங்க. நல்லா மதிப்புக்குரிய ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு, இந்த காவல்துறையை நம்பல, நாங்க சிபிசிஐடியே நம்பல. அந்த காவல்துறை இருக்கிற முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டு இல்ல, இந்த காவல்துறை நம்ம எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்களே, இந்த காவல்துறை நம்பாமத்தான் சிபிசிஐடிய நீ நிர்வாக திறமையான இந்த காவல்துறை வச்சு கண்டுபிடிச்சிருக்கணும்ல, நியாயத்தை கண்டுபிடிச்சிருக்கணும்ல. இதை விட்டுட்டு சிபிசிஐ எங்களுக்கு சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லை, அதை சிபிஐ கொண்டு வா என்று சொல்லுகிறோம். இதற்கு ரணிபதி அவருடைய பதிலை தவறான முன்னுதாரணத்தை காட்டுகிறார்.